ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பர்ஃபெக்டாக ஆல்ரைட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் உங்களோட 5th செமஸ்டரோட எண்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஏசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேற்றோட முடிஞ்சிருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து முடிஞ்சிருக்கும். அதாவது ஈஸியில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஹோப் எல்லோரும் எக்ஸாம் வந்து எப்படி பண்ணீங்க, எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். கொஷின்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியான பேசிஸில் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணாமல் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டைரக்ட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பேப்பருமே 5th செமஸ்டரில் இந்த இதிலே கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு எஃபிஷியன்சியோடு நீங்கள் படித்து எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபைன், ஓகே. 5th செமஸ்டர் பாஸ்ட், நமக்கு வந்து அது முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th செமஸ்டருக்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, போன செமஸ்டர் வந்து வேலசி அண்ட் சிப் டிசைனிங், அதுக்கப்புறம் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து கொடுக்க முடியலை. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து டைவர்சிட்டி டெக்னிக்னு வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு டாபிக் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் கேட்டிருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. 1.1K to 2K வியூஸ் வரை நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸி ஓரியன்டான வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த செமஸ்டர்லேருந்து நம்ம வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ், நாளையிலேருந்து நம்ம இதில் என்ன வரப்போகுதுன்னா, எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைனும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கும். அதில் யூனிட் வைஸில் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸையுமே வந்து நான் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா முன்னாடி நம்மளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாரி, போன செம் சரியாகவே வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. பட் இந்த செம்மில் வந்து வீடியோ எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிலபஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட சிலபஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேஜராக வந்து நமக்கு போனதிலே வந்து ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸ், அதுக்கப்புறம் மேண்டட்டரி கோர்ஸ் எல்லாமே நம்ம போன செமஸ்டர்லேயே பார்த்தோம். ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸாக போன தடவை நமக்கு வந்தது எப்படி சொல்கிறது, சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இமேஜ் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், பாடி ஏரியா நெட்வொர்க்காக இருக்கட்டும், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கீழே வந்துச்சு, ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸுக்கு கீழே வந்துச்சு. ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸ்னால் என்னன்னு தெரியாத சில பேருக்காக நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸ் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக நம்ம கோர் ஓரியன்டாவோ அல்லது அனதர் கோர் ஓரியன்டாவோ ஏதோ ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஒரு சப்ஜெக்டை எடுத்து அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து எலாபரேட்டாக படிக்கிறது பேர் தான் நம்ம வந்து இது சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் ஸ்டாஃப்ஸே வந்து சூஸ் பண்ணிடுவாங்க என்ன ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸாக இருக்கணும் அப்படின்றத. அப்படி இல்லை எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ரெடி பண்ணி தரேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் 99% காலேஜஸில் வந்து அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க. 90 to 99% காலேஜஸில் 1% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து காலேஜஸில் கொடுக்குற சாய்ஸ் படி நம்ம பார்த்துட்டு எங்கள் காலேஜில் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்லோட் பண்ண பார்க்குற வீடியோஸ் எல்லாமே. பட் வந்து நமக்கு கோரில் மேஜராக 2 இருக்குது. எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைனும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. போன தடவை எப்படி நமக்கு டிஎல்ஆர்எஃப், விஎல்எஸ்ஐ, டபிள்யூசி வந்துச்சு, அந்த மாதிரி இது வந்து கோரில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதை தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா அந்த எம்பெடட் டொமைனில் வந்து நம்ம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ எம்பெடட் அதுக்கப்புறம் வந்து ஐஓடி தான் வந்து இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அஸ் அ ஈஸி இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியராக நமக்கு வந்து இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ இது பேசிக்காக வந்து நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கடுத்து செகண்டரி பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே இப்போ நம்ம இன்ஜினியரிங்கில் எடுத்து படிச்சுட்ருக்கோம். அதில் ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ரூல் த வேர்ல்டு, ஏஐ தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கு வேர்ல்டை. நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து டெக்னாலஜி ஓரியன்டாவோ அல்லது நம்மளோட அப்ளிகேஷன் லைஃப் ஓரியன்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ChatGPT அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் படிக்கிறோம். இப்போது எக்ஸாம்ஸ்க்கே வந்து நிறைய கொஷின்ஸ் அப்லோட் பண்ண முடியலை, எனக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க பேட்டர்ன் வந்து எனக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், ChatGPTயில் எனக்கு புரிகிற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் அதை வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸாக எடுத்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா. இந்த செம்மில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் எலெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது நமக்கு இப்போ.
ஓப்பன் எலெக்டிவ். ப்ரொஃபஷனல் எலெக்டிவ்னா என்னன்னு தெரியும். ஓப்பன் எலெக்டிவ் அது வந்து 6th செமஸ்டரில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த மேண்டட்டரி கோர்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் ஓப்பன் எலெக்டிவ் 1 இருக்குது நமக்கு, ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் 4 இருக்குது, ப்ரொஃபஷனல் 5 6 இருக்குது, அதுக்கப்புறம் மேண்டட்டரி கோர்ஸ் இருக்குது. மேண்டட்டரி கோர்ஸ்க்கு வந்து நமக்கு எந்த விதமான கிரெடிட்ஸுமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த தடவை நம்ம சப்ஜெக்டோட ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.